Hello everyone, I am Dhanushya, second year from Sedu Institute of Technology in the Department of Artificial Intelligence and Data Science. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நான் ப்ரீ எம்டிவ் அதில் நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். அதுக்கு கிவன் டேட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸ் ஐடி, அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், இந்த மூணும் கிவன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டெப் ஒன்னில் கேங் சார்ட் போடணும். கேங் சார்ட்டில் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கிறணும். 0 தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம் 0வாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பர்ஸ்ட் டைம் பார்க்கணும். பர்ஸ்ட் டைமில் 0க்கு நேராக என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ அந்த 6 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து செக் P1 அங்கே எழுதியாச்சு. அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது, P2, P3, P4 இருக்குது. அதை மூணையும் நம்ம செக் பண்ணுறோம். அடுத்து P2, P3 மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். அதில் எது சின்னது, P3 தான் சின்னது. அப்போ P3 என்ன இருக்குது, பர்ஸ்ட் டைம் 4 இருக்குது. அப்போ அந்த முன்னாடி உள்ள 6ஓட அந்த 4 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 6 + 4 என்னது, 10. ஸோ P3க்கு கீழே 10. அடுத்து P3 P4 கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஸ்ட் டைம் எது சின்னது, P3 தான் சின்னது, P4 தான் சின்னது. அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ முன்னாடி இருந்த 10ஓட ஒரு 3 ஆட் பண்ணி 13 நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்று தான் இருக்குது. P2க்கு நேராக இருக்குது 10. அந்த 10 13ஓட ஆட் பண்ணிவிட்டு 23 எழுதிட்டோம். அடுத்து P1, P3, P4, P2 இதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, கம்ப்ளீஷன். இந்த கீழே கிடச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு கம்ப்ளீஷன் டைம். P1 6, P2 23, P3 10, P4 13. அடுத்து நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டு தான் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் தான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். P1 என்ன சொன்னோம், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீஷன் டைம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 6. P1க்கு 6 கிடச்சிருக்கா. அரைவல் டைம் -0. ஸோ அப்போ 6 - 0 = 6. அடுத்து P2ஓட கம்ப்ளீஷன் டைம் 23. ஸோ 23 - 4 19. அது மாதிரி P3க்கு 10 - 4 6. P4க்கு 13 - 8 5. இது நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4ஐயும் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அதால் ஆட் பண்ணி அவ்வளவால் டிவைட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ அதை 2 ஆட் பண்ணோன்னா 36/4 = 9 அப்படி நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து வெயிட்டிங் டைமும் அதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் என்னது, P1க்கு டர்ன் அரவுண்ட் டைம் 6, P2க்கு 19, P3க்கு 6, P4க்கு 5. இப்போ இதை வச்சு பர்ஸ்ட் டைம்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். பர்ஸ்ட் டைம் என்னது, 6, 10, 4, 3. இது 4 தான் நம்மளுக்கு பர்ஸ்ட் டைம் P1க்குரியது. அப்போ அதை 2 மைனஸ் பண்ணோன்னா 0, 9, 2, 2 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இதனால் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறதா நம்மளோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் = 13/4 = 3.2. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்னது, 3.2. இதுலேருந்து அந்த சம்மிலேருந்து நம்ம ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமும் ஆவரேஜும் வெயிட்டிங் டைமும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமோட ரிசல்ட் 9, ஆவரேஜ் வெயிட்டிங் டைமோட ரிசல்ட் 3.2. அவ்வளோதான். தேங்க்யூ.